இவர் பேசுவது இந்த மேடையில் இதுவா முதல் முறை கிடையாது. எல்லா மேடையிலயும் தொடர்ந்து இந்த மாரி அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்காரு. மேடை நாகரிகம்னு எல்லாம் சொன்னா கூட எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இப்ப நம்ம வீடு இருக்கு, ஒரே வீடு தான். அதுக்காக வந்து சமைச்ச சாப்பாட கொண்டு போய் பாத்ரூம்ல வச்சு சாப்பிட முடியுமா? சாப்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, தூங்குறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறோம், பாத்ரூமுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறோம். அப்ப எதை எங்க பேசணும், எதை என்ன செய்யணுங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கணும். நான் அவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கேன், அவ்வளோ படம் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றவரு, ஒரு மேடையில என்ன பேசுறதுன்னு தெரியலையே! இவ்வளோ நீங்க புத்தகம் படிச்சு புத்தகம் வந்து மனிதனை பக்குவப்படுத்தும், சிந்தனையை ஓர்மைப்படுத்தும், நெறைய விஷயங்கள கத்துக்கொள்ள சொல்லும். எந்த புத்தகத்தில மேடையில இப்படி வந்து அசிங்கமா பேச சொல்லியிருக்கு? அப்போ இன்னமும் அவரு புத்தகம் படித்ததெல்லாம் பொய்யாங்கிற மாரி தான் இருக்கு. எல்லாம் நீ வந்து கிறிஸ்டோபர் நோலன் படம் பார்த்திருக்கியாடா? நீ வந்து தஸ்தாவேஸ்கிய படிச்சிருக்கியாடா? அப்புறம் நீங்கலாம் எதுக்குடா இருக்கீங்க? இவர் தான் உலகத்திலே எல்லா வித்தையும் கரைச்சு குடிச்ச மாரியும், மத்தவனுங்கலாம் வந்து ஒண்ணுமே இல்லாத மாரியும், இவர காட்டிலும் 1000 சாதனைகளை இன்னைக்கு தமிழ் சினிமால பண்ண ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்க என்ன சினிமாவ கண்டுபிடிச்சிட்டீங்களா?